இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கருப்பசுவாமி சிலையையும் உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலையும் பார்க்கணும்னா நீங்க இந்த கோவிலுக்கு தாங்க வரணும். நம்ம கோவில ரீச் ஆனதுமே வெளியில காவல் தெய்வமான கருப்பசுவாமி நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாருங்க. அவருக்கு பின்னாடியே பெரிய கருப்பசுவாமி சிலைய பார்க்கவே அவ்வளவு கம்பீரமா நிப்பாருங்க. அவருக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் வந்தா ஒரு காவல் பூதத்தோட சிலையுமே இந்த கோவில்ல வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பாலக்காடு கொச்சி ஹைவேல இருக்க ராமமூர்த்தி சுவாமிகள் மடத்தோட நவக்கரை நந்தி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ள வந்ததுமே விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்குள்ள போனோம்னா குட்டி சிவலிங்கம் பார்வதி சிலை அதுக்கு எதிரில நந்தி வாகனமா இருக்குங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் கம்பீரமா காட்சி கொடுப்பாரு. இங்க நாராயணரோட சன்னதியுமே இருக்குங்க. இந்த கோவிலோட மூலவர் தெய்வம் பகவதி அம்மன். வெளியில சிவனும் விஷ்ணுவுமே துவாரபாலகர்கள் போல நிற்க உள்ள அம்மன் அருள் அளிப்பாங்க. அடுத்து கைலாசநாதரோட சன்னதி இருக்குங்க. அவர் வணங்கிட்டு அப்படியே வந்தோம்னா பக்கத்துல நாகக்கண்ணி சிலை இருக்குங்க. அந்த நாகக்கண்ணி சிலையிலேயே தட்சிணாமூர்த்தி சிவலிங்கம், கீழே பிரம்மாவும் கேதுவும் இருப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனுக்கு தெய்வம் போடும்போது திருமணம் விரைவில் நடைபெறும்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த சன்னதியில சனி பகவான், காலபைரவர், முருகன், ஐயப்பன் சிலையுமே இங்க இருக்குங்க. இந்த கோவிலை கிராஸ் பண்ணி போறவங்கள கூட கவர்ந்து உள்ள இருக்கிறது வெளியில கம்பீரமா நிக்கிற கருப்பசுவாமி சிலையும் இந்த நந்தி சிலையும் தாங்க. உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை 31 அடி உயரமும் 21 அடி அகலமும் 41 அடி நீளமும் இருக்குதுங்க. இந்த நந்தி அப்படியே பகவதி அம்மனுக்கு நேர் எதிர்ப்புறம் இந்த நந்தி சிலைய வச்சிருக்காங்கங்க. நீங்க டைம் கிடைக்கும் போது இந்த நந்தி கோவிலுக்கு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டெம்பிள் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.